இந்த கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு அந்த போஸ்டிங்க்கு 2000 பேருக்கு மேல அந்த வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 5 பேருக்கு. 2000 எங்க, இந்த 5 எங்க? அதனால இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இது மாதிரி லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்னாங்க. அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இதனால ஒரு யூஸுமே கிடையாது. யூஸ்லெஸ் கவர்மெண்ட் இது. அது மாதிரி 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சியை நாம கொடுப்போம்ங்க. 100% நீங்க இந்த விஜய நம்பலாமுங்க. நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன்? அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இருந்தாலும் ரொம்ப முக்கியமா ஒன்ன நீங்க ஆழமா மனசுல வச்சுக்கணும். இந்த எலெக்ஷன்ல திமுக ஏலத்தில் எடுத்திருக்கிற கல்லாப்பெட்டி கூட்டணியோட சேர்ந்து, அப்புறம் நாம ஏற்கனவே சொன்னோமே அந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களோடும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மள உங்க விஜய எப்படியெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன், அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல பல சூழ்ச்சிகள். அதனால உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் கேட்கிறேன், உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும்.